सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद जानकी कांत स्मरणम जय जय राम राम पद्मावती समेत जय देव सद्गुरु स्वामी की जय बोलो पुंडलीक वरदा आंजनेय स्वामी की जय। दक्षिणामूर्ति समारंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा अंधस्मित महाम्भोजम महनीय गुणार्णवम मधुराभाषिणं शांतं सर्वभूत दयावरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये ज्ञानदेव समारम्भां नामदेवादिमध्यमां तुकारामपर्यन्तां वन्दे वार्करी शुभां भीमाधीरनिवासं पुण्डलीकवरप्रदं रघुमायी प्रियं वन्दे पाण्डुरङ्गमहाप्रभुम्। प्रियपदिயான நாராயணன் துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் பண்றதுக்காக அநேக அவதாரங்கள் பண்ணியிருக்கார். அவதாரம்னா மேல இருந்து கீழே வர்றதுக்கு அவதாரம்னு சொல்லுவா, கீழே இருந்து மேல போறது பவதாரம்னு சொல்லுவா. இந்த அவதாரத்தை பத்தி ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா. பிறப்பியல் பல்பிறப்பு பெருமான் அப்படிங்கிறார். எவன் ஒருவனுக்கு பிறப்பே இல்லையோ அவன் பல பிறப்புகள் எடுக்கிறான்னு ஆழ்வார் சொல்றார். இதையே தான் புருஷ சுத்தமும் சொல்றது. அஜாயமானோ பகுதா விஜாயதா அப்படின்னு புருஷ சொல்றது. ஆனா அவதாரங்கள்ல பகவான் அநேக அவதாரங்கள் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒரு 10 அவதாரம் 10 அவதாரங்கள் தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த 10 அவதாரங்களை பற்றி ரொம்ப சிறப்பா தேசிகர் சொல்றார். அவருடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் சொல்றார். இச்சா மீன விகார கச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சாகரே ரக்ஷாபாமண ரோஷ ராம கருணாகாகுஸ்த ஹேலாகலீனா கிரீடா வல்லப கல்க வாகன தசா கல்கின்னு அப்படின்னு சொல்றார். அதாவது பகவான் ரொம்ப ஆசையா ஆசையா அந்த மச்சாவதாரம் எடுத்தாராம். ரொம்ப விருப்பமா மச்சாவதாரம் எடுத்தாராம். இச்சா மீனக. அதே போல அந்த நரசிம்மாவதாரம் எதேச்சியா திடீர்னு நரசிம்மரா வந்தாராம். சொல்லிட்டே போலாம். பகவான் இந்த அவதாரங்களை பத்தி கீதையில சொல்லியிருக்கார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். அர்ஜுன்கிட்ட சொல்றார். அர்ஜுனா, லோகத்துல எப்ப தர்மம் எல்லாம் குறையறதோ, அதர்மம் எப்ப தலை தூக்குறதோ அப்பெல்லாம் என்னை நானே பிறப்பிச்சுக்கிறேன், நான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்றார். அந்த அவதாரம் எப்ப எடுப்பார் அதையும் அவரே சொல்லிடுறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சொல்லிடுறார். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்றதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக நான் யுகங்கள் தோறும் அவதாரம் பண்ணுவேன். அதனால பகவானுக்கு சதுர் யுகம் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. ஆனா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்துல பகவானுடைய பிரத்யக்ஷமான அவதாரங்கள் இருந்தது, நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்கோம். ஆனா கலியுகத்துல பகவானுடைய பிரத்யக்ஷமான அவதாரம் இல்லை. அப்ப சதுர்யுகம்னு சொல்லியிருக்கா. அப்ப திரியுகம்னு சொல்லிடலாமா? முன்னாடி சொன்னார என்ன சொன்னார்? சம்பவாமி யுகேயுகன்னு சொல்லியிருக்கார். யுகங்கள் தோறும் நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பகவான் கலியுகத்துல அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்றார்? பிரத்யக்ஷமான அவதாரம் இல்ல, பகவத் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய மகான்கள் ரூபத்துல பகவான் அவதாரம் பண்றார். அப்ப சரியா போச்சு, சரியா போயிடுது. 4 யுகத்துல பகவான் அவதாரம் பண்றார். அப்படி
அவதாரம் பண்ணக்கூடிய மகான்கள் நமக்கு பாகவத தர்மத்தை வந்து காமிச்சு நம்மளை வந்து அப்படியே கரையேற்றின்னு இருக்காங்க. இந்த கலியுகத்துல பக்தி மார்க்கம் ஒண்ணுதான் உதாரண மார்க்கத்துக்கு வழி அப்படிங்கிறதுனால பக்தியை காமிச்சு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். நம்ம லௌகிகால் சம்சாரிகள் வந்து எங்கெங்கயோ இருக்கும், எப்படி நாம கடத்துறதுன்னு தெரியாம வந்து தவிச்சுன்னு இருக்கோம். அப்பேற்பட்டவால மகான்கள் என்ன பண்றா, தேடி தேடி கண்டுபிடிக்கிறான். மகான்கள்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டா, சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பான். அப்படி சஞ்சாரம் பண்ணி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய லௌகிகால தேடி கண்டுபிடிச்சு கரையேற்றுறது ஒண்ணுதான் அவளோட லட்சியம்னு சங்கல்பிச்சுட்டு அந்த புலோகத்துக்கு வந்திருக்கான். அந்த பக்தி மார்க்கம் ஒண்ணுதான் கரையேறத்துக்கு வழி, உதாரணம் மாறத்துக்கு வழி. அந்த பக்தி மார்க்கத்தை எப்படி பண்ணணும், பேதம் இல்லாம பக்தி பண்ணணும்னு சொல்றான். நாம பேதமும் இருக்கக்கூடாது, ரூப பேதமும் இருக்கக்கூடாது. பேதம் இல்லாத பக்தி எப்படி பண்றது நான் சொல்லல, பகவத்பாத ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். அந்தர் சாக்தம் பகினி சைவம் விவகாரேன வைஷ்ணவம் நவமி சங்கராச்சாரிய மார்க்க தரிசனம்னு சொல்லிருக்காங்க. நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கணும், சைவ கோலம். வாக்குல வந்து கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு விஷ்ணுநாமத்தை வாக்குல சொல்லணும். ஹிருதயத்துல வந்து அம்பிகையை தியானம் பண்ணணும். இதுதான் பகவத்பாதா சொன்ன ஒரு வாக்கியம். அதைத்தான் நம்ம பண்றோம். பிரதிதினம் நம்ம அதை தான் பண்றோம். அனுஷ்டானங்கள் பண்ணும் பொழுது, சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம், நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கிறோம், சைவ கோலம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, கேசவா நாராயண மாதவ கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாம விஷ்ணுநாம வாயார மனசார சொல்றோம். ஹிருதயத்துல வந்து அம்பிகைய காயத்ரி ரூபத்துல வந்து தியானம் பண்றோம். பகவானை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து அழைக்கலாம், எந்த ரூபத்துல வேணாலும் பகவான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார். ஆனா பகவான் வந்து பிரத்யட்சமான அவதாரம் பண்ணின பொழுது ஒரு காரணார்த்தமா தான் அவர் வந்தார் பூலோகத்துக்கு, காரணம் இல்லாம இல்ல. விநாசாய சதுஷ்டுதாம், இந்த அசத்துக்கெல்லாம் துஷ்ட நிகிரகம், துஷ்டால அழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பகவான் வந்து அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்தார். அப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எடுக்கும் போது அவர் கையில வந்து ஆயுதமணியா தான் வந்தார். ராமாவதாரத்துல கோதண்டத்தை ஆயுதமா எடுத்துன்னு வந்தார். கிருஷ்ணாவதாரத்துல சக்கரத்தை ஆயுதமா எடுத்துட்டு வந்தார். நரசிம்மாவதாரத்துல நகபாணியா நகத்தை ஆயுதமா வச்சுன்னு வந்தார். ஆனா இந்த 4வது யுகத்துல கலியுகத்துல வந்து பகவத் சுரூபமா வந்து மகான்கள் அவதாரம் பண்ணும் போது எந்த விதமான ஆயுதமும் இல்லாம வாழலாம் வர, எந்த ஆயுதமும் கிடையாது. ஆனா பாட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா ஜால்ரா தான் இருக்கு, வேற ஆயுதமே கிடையாது. இந்த ஜால்ராவை தட்டிண்டு விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்கா இப்படி நாமாவளியை சொல்லிட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சம்சாரிகளை வந்து கரையேற்றிடுறாவா. இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல ராமாவதாரத்துல ஓதண்டத்தை வச்சுட்டு பகவான் என்ன காரியம் பண்ணினாரோ, கிருஷ்ணாவதாரத்துல சக்கரத்தை வச்சுட்டு பகவான் என்ன காரியம் பண்ணினாரோ, நரசிம்மாவதாரத்துல நகபாணியா என்ன காரியம் பண்ணினாரோ, அந்த காரியங்களை ஒரு விதமான ஆயுதம் இல்லாம இந்த மகான்கள்லாம் செஞ்சு கொடுத்துடுறான். ராமாவதாரம் சொன்னப்புறம் ராமாவதாரத்துக்கு ஒரே ஒரு சின்ன வாக்கியம் சொல்லணும் ஒரு ஆசை. அந்த வாக்கியம் சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சரித்திரத்துக்கு போகலாம். ஒரு சத்சங்கம் நடக்கிறது, மகா பண்டிதெல்லாம் சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்கா. அந்த சத்சங்கத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறான், காக்கா ஏன் காக்கா காக்கான்னு கத்துறது? சுலபமான கேள்வி. காக்கா வந்து ஏன் காக்கா காக்கான்னு கத்துறது கேள்வி. அந்த சதசுல மகா பண்டிதெல்லாம் இருக்கா, யாருக்குமே பதில் சொல்ல தெரியல. எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கா. வித்யாசபத்தை கூட்டிக்கு ராஜா கூப்பிட்டுருக்கா. ராஜா நினைக்கிறான், நம்ம ராஜ்யத்துல வந்து பண்டிதாலாம் இல்லையா, யாருக்குமே இந்த சுலபமான ஒரு கேள்வி கூட பதில் தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து மகான் பெரிய பண்டிதர் அப்பே தீட்சிதர் உள்ள நுழையிறார். நுழைஞ்சு, மகாராஜா இதுக்கு நான் விளக்கம் சொல்லலாமான்னு கேட்கிறார். நான் காத்துட்டு இருக்கேன், சபையில யாருமே சொல்லல, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். அவர் சொல்றார், சீதேவ ராமைவ
ஷமயா தமயா புவனக கா கக அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? ராமன் மாதிரி பொறுமையா, சீத்தை மாதிரி காருண்யமா உள்ள புருஷன் கா, ஸ்திரீ கக யாருமே இல்லைன்னு சொல்லிடுறார். அவா மாதிரி இதுவரை யாரும் இல்லைன்னு சொல்றார். ராமர் சீதைக்கு உண்டான ஒரு பெருமையை அவர் சொன்னார். நம்ம பாரத தேசத்துல பகவான் அனுப்பிச்சு, பகவத் சுரூபமா அனுப்பிச்சு வரக்கூடிய வாழ ஆச்சாரியர்கள் வர 10 விதமான ஆச்சாரியர்கள் இங்க வந்திருக்கா. 10 ஆச்சாரியர்களுக்கும் 10 விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. அவளுக்கு 10 விதமான மார்க்கங்கள் அவளுக்கு இருக்கு. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வயம் சொல்லிட்டு அத்தனை மார்க்கங்களை அவ கடைபிடிக்கிறார். ஆனா அவ எல்லாரும் சேர்ந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய லௌகிக ஆளுக்கு ஒரு உபதேசம் பண்ணி ஒரு வழியை காட்டும் பொழுது ஒரே ஒரு மார்க்கத்தை தான் காட்டியிருக்காது வரணும். அவ 10 மார்க்கம் காட்டியிருக்கலாம். ஏன்னா அபாவாளுடைய சம்பிரதாயப்படி அபாவாளுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படி 10 மார்க்கத்தை காட்டியிருந்தா நாம் ரொம்ப குழம்பி போயிடுவோம். சாதாரணமா ஒன்றுனால குழம்பக்கூடிய நமக்கு அந்த அளவுக்கு தான் ஞானம் இருக்கு. அதனால அவள என்ன பண்ணியிருக்கா, ஒரே ஒரு மார்க்கத்தை காமிச்சிருக்கா. என்ன மார்க்கம்னா பக்தி மார்க்கம். எல்லாரும் சேர்ந்து நமக்கு பக்தி மார்க்கத்தை காமிச்சு அந்த பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிச்சு இந்த கலியுகத்தில் உதாரணமாகி நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கா. இந்த ஆழ்வார்களுடைய அவதாரத்துக்கு அப்புறம் நாயன்மார்கள் அவதாரம் வருது. ஆச்சாரியர்களுக்கு முன்னாடி இதெல்லாம். இந்த ஆழ்வாருடைய அவதாரத்தை பத்தி மகாபக்த விஜயத்திலேயே வியாசர் சொல்லியிருக்கார். இன்னொன்று ஆழ்வார் இந்த இடத்துல அவதாரம் பண்ணுவான்னு பேரை சொல்லல, சூச்சனையா நதி தீரங்களை சொல்றார். இந்த நதி தீரத்துல ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணுவான்னு சொல்றான். ஆனா பிரத்யட்சமா அந்தந்த நதி தீரத்துல ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணியிருக்காங்க. தாமிரபரணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகா புண்ணிய பிரதீச்ச மகாநதி. தாமிரபரணி நதி யத்ர, தாமிரபரணி நதிக்கரையில பெரியாழ்வார் நம்மாழ்வார் அவதாரம். கிருதமாலா, கிருதமாலானா வைகையாறு, மதுரை வைகையாற்றங்கரையில பெரியாழ்வார் கோதைநாச்சியார் அவதாரம். பயஸ்வினி பாலாறு, பாலாற்றங்கரையில திருமிழிசை ஆழ்வார் அவதாரம். காவேரி ச மகா புண்ணிய, காவேரி தீரத்துல திருமங்கை ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் அவதாரம். அடுத்தாப்ப பிரதீச்ச மகாநதி. இந்த பிரதீச்சைங்கிற பதத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரத புழாங்கிற இடத்த சொல்லுவா. இந்த பாரத புழால குலசேகர ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். ஆனால் அவதாரம், இந்த ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணுவான்னு பேரை சொல்லல, இந்த நதி தீரங்கள்ல அவளை அவதாரம் பண்ணுவான்னு பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதுபடி ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியார்கள் எப்படி வரிசையா அந்த பரம்பரை வருது. பக்தாருடைய பரம்பரை அப்படி வருது. ஆழ்வார்கள், ஆழ்வார்களுக்கு அடுத்து நாயன்மார்கள் வரா, நாயன்மார்களுக்கு அடுத்து ஆச்சாரியார்கள் வரா. இந்த ஆழ்வார் நாயன்மார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குது. இடைப்பட்ட காலத்துல தான் தாசர்கள் அவதாரம் பண்ணினா. அந்த காலத்துல தான் ஜெயதேவ சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணினார். பாரத தேசத்துல 4 திசையிலையும் 4 நாதர்கள் இருந்து நம்மளை சம்ரட்சணை பண்ணிட்டு இருக்கான், நம்மளாம் பாதுகாத்துட்டு இருக்கான். உத்தர பாகத்துல ஆயிரக்கணக்கான மைல் வஸ்திரத்துல பத்ரிகாதர கஷேத்திரத்துல பத்ரிநாதர். பশ্চিம பாகத்துல குஜராத் துவாரகையில துவாரகாநாதர். தட்சிண பாகம் நம்ம ஊர் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர். பூர்வ பாகம் ஒடிசா, ஒரிசால ஜெகநாதபுரியில ஜெகநாதர். இந்த ஜெகநாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு திவிநாம சங்கீதத்துல ஒரு கீர்த்தனை ஞாபகம் வரும். தாரோ ஜெகநாத தாரோகரே வத்சவதாரா தாரோகரே கீர்த்தனை ஞாபகம் வரும். அந்த தாரோங்கிற பதம் ஜெகநாதரை தான் குறிக்கிறது. இந்த கீர்த்தனை ஜெகநாதர் பேர்ல பாடப்பட்ட கீர்த்தனை. ஜெகநாதர் அங்க எப்படி இருக்கார்? லீலா தாரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். தாரு ரூபத்துல இருக்கார். இன்னதுன்னு சொல்ல முடியாது. யாராவது பார்த்தா ஒரு இன்னதுன்னு நம்ம சொல்ல முடியாதபடி ஒருத்தர் இருந்தான்னு என்ன சொல்லுவோம்? பரபிரமம் ஜெகநாதன் சொல்லுவோம். அது மாதிரிதான் ஜெகநாதர் இருக்கார்.
ஒரு உருவமே கிடையாது. கை கிடையாது, கால் கிடையாது, கண்ணு கிடையாது, எந்த விதமான உருவமே கிடையாது. உருவமில்லாத ஒரு அழகான திருமேனி. பாவ பக்தியோட அவர் நாம தரிசனம் பண்ணினா அப்படி குழந்தை மாதிரி காட்சி கொடுக்கிறார். அந்த திருமேனி அவருக்கு எப்படி வந்தது? ஜெகநாதபுரியுடைய ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை அவருக்கு? வைகுண்டத்துல பகவான் எப்படி இருக்காரோ அதே ரூபத்துல ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி செஞ்சு அதை கோவில்ல வச்சு வழிபடணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மாதிரி செய்து கூடிய சிற்பிக்கு நிறைய சன்மானம் சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணார். கொஞ்ச நாள் ஆச்சு, யாருமே வரல. 2 காரணம். ஒண்ணு, வைகுண்டத்துல போய் பகவானை யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படி வைகுண்டத்துக்கு பகவானாரா பார்த்திருந்தா அவ திரும்பி வர முடியாது. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, அந்த அர்ச்சாவதார மூர்த்தி நல்லா ஒழுங்கா வந்து ராஜாவுக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சுன்னா சன்மானம் கொடுப்பான். ஏதாவது கோளாறு இருந்தா கழுத்தை வெட்டிடுவான். செய்து போச்சு. அதனால யாருமே வரமாட்டேங்கிறார். ராஜா ரொம்ப தாபப்படுறார். தாபம் அறிவிச்ச பணங்காசு அந்த சம்பாவனை எல்லாம் 10வது போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாவனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசான சிற்பி வர. இந்த சிற்பியை பார்த்தோட ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சிற்பியை வர அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு எல்லா உபசாரம் பண்ணி ஆசனம் எல்லாம் கொடுத்து கேட்கிறார், நீங்களாவது இந்த சிற்பத்தை பண்ணி தருவாளன்னு. அதுக்கு தப்பா நான் வந்திருக்கேன். ஆனா ஒரு நிபந்தனை, நாளைக்கு காலம்பர சூரியோதயத்துக்கு முன்னாடி நீ சமுத்திரக்கரைக்கு போ. சமுத்திரத்துல கட்டைகள்லாம் முதந்துட்டு வரும். அந்த கட்டைகளை எடுத்துட்டு வா. அந்த கட்டையோட எண்ணெயும் ஒரு அறையில வச்சு கதவு பூட்டின்னு. எனக்கு ஆகாரம் ஜலமெல்லாம் தேவைப்படாது. ஆனா உங்களுடைய ஒரு அபிமானத்துக்காக ஏதாவது வெளியில வச்சிருங்க, கதவுக்கு வெளியில. நான் வேணுங்கிற போது சாப்பிட்டுப்பேன். ஆனா நானா எப்ப கதவை திறந்துட்டு வெளியில வரேனோ அது வரும் நீங்க யாரும் கதவை திறந்து உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தேன்னா அதுக்கு நடக்கக்கூடியதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதான் நிபந்தனைங்கிறார். ராஜா நிபந்தனையை ஒத்துண்டு வர்றார். மறுநாள் கிளம்புற சமுத்திரக்கரைக்கு போறார். கட்டைகள்லாம் மிதந்துன்னு வருது. இந்த கட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்தார். கட்டை இந்த சிற்பி எல்லாரையுமே ஒரு அறையில வச்சு பூட்டினார். இந்த அறவாசல்ல அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆகாரம் எல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. சத்தமே கேட்கல. ஒரு ஒளி சத்தமாவது கேட்கணுமே, ஒண்ணுமே கேட்கல. ராணிக்கு சந்தேகம். ராஜாட்ட சொல்றா, வயசான சிற்பி வரும்போதே ரொம்ப வயசாக ரொம்ப மெலிஞ்சு வந்த எங்க பகவான்கிட்ட போயிட்டார் போல இருக்கு அப்படிங்கிறா ராணி. ராஜாக்கு வேற மாதிரி எண்ணம். அப்படிலாம் போயிருக்க மாட்டான் அவன். இந்த சிற்பம் செதுக்க முடிஞ்சிருக்காது அவனால. அதனால என்ன பண்ணிருப்பான், அந்த கதவை ஓட்ட போட்டு செவுத்த ஓட்டம்னு ஓடி போயிருப்பான். இப்படி 2 பேரும் பேசிக்கிறான். ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தத்தையும் காணும். ஒரு 2-3 நாள் காத்திருந்துட்டு வேற வழி இல்லாம அந்த கதவை உடச்சுன்னு உள்ள போய் பார்க்கறா. சிற்பியை காணும். சிற்பி இல்ல. பார்க்கிறா, அங்க ஒரு அறவரியா செதுக்கப்பட்ட ஒரு திருமேனி இருக்கு. ஒரு அசிரீரி வாக்கு கேட்கறது. பகவான் வைகுண்டத்துல எப்படி இருப்பான் அப்படிங்கிறது என்ன தவிர வேற யாருக்குடா தெரியும்? நான் தான் சிற்பி ரூபத்துல வந்தேன். நீ அவசரப்பட்டு கதவை திறந்துட்ட. அதனால என்ன ரூபத்துல நான் இருக்கேன்னா அந்த ரூபத்துல வழிபட்டுக்கோ அப்படின்னு. அதனாலதான் பகவான் அங்க ஜெகநாதபுரியில ஜெகநாதர் தாரு ரூபம் மரத்திலான சிற்பமா இருக்கார். கை கிடையாது, காலு கிடையாது, கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, அப்படியே ஒரு உருவமா இருப்பார். ஆனா பாப பக்தியோட அவர் தரிசனம் பண்ணினா இந்த குழந்தை மாதிரி நம்ம கூடவே அவர் வந்துருவார். ஜெகநாதபுரிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு. அதை மட்டும் தனியாகவே ஒரு 2 நாளைக்கு விநியாசம் பண்ணலாம். அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அந்த நைவேத்தியம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அந்த ஊர்ல நைவேத்தியம் பண்றான். 5.5 டன் அரிசி, சுமார் 5600 கிலோ அரிசிய பக்குவமா சாதமா வடிச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்றா. அது எப்படி? மண்பானை, புது பானை. இன்னைக்கு உபயோகப்படுத்தின பானைய நாளைக்கு உபயோகப்படுத்த மாட்டான். விறகு அடுப்புல தான் அந்த சாதம் பக்குவமாகும். 7 பானையை ஒரு பானைக்கு மேல அடுக்கி வச்சு அந்த பானையில அக்ஷதையை போட்டு விறகடுப்புல வச்சு அதை பக்குவப்படுத்துவா. ஜெகநாதோட அனுகிரகம் என்னன்னா
ஏழாவது பானை எடுக்கக்கூடிய சாதம் தான் முதல்ல பக்குவமாகும். அந்த அடுப்புக்கும் பானைக்கு தொடர்பே கிடையாது. ஏழாவது பானை எடுக்கிற சாதம் முதல்ல பக்குவமானது. தொடர்ச்சியா 6, 5, 4, 3ன்னு சொல்லிட்டு எல்லா பானை எடுக்கக்கூடிய சாதம் பக்குவமாகும். அந்த 5.5 டன் அரிசிக்கு சாதத்துக்கு உண்டான இதர காய்கறிகள், சாம்பார், ரசம் இதெல்லாம் தயார் பண்ணி எல்லாத்தையுமே ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த ஊருக்கு அத்தனை ஜனங்களுக்கு பிரசாதமா கொடுப்பார். இந்த வழி இந்த மாதிரிதான் நைவேத்தியம் பண்ணுங்கிற வழியை நம்ம காட்டி கொடுத்த ஒரு ஆதிசங்கர பகவத்பாதா காட்டி கொடுத்த வழியே. அடுத்தது ஜெகநாதருடைய ரத யாத்திரையை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஜெகநாதருடைய ரத யாத்திரை ரொம்ப சிறப்பா இருக்கும். லட்சோப லட்சம் மக்கள் ரத யாத்திரையில கடந்துட்டு ரதத்தை இது பண்ணுவாங்க. அது ஒரு விசேஷம் என்னன்னா, ரத யாத்திரை அப்படின்னா சாதாரணமா எல்லா கோவில்லையும் மூலவர் வரமாட்டார், உற்சவர் தான் ரதத்துக்கு வருவார். உற்சவர் ரதத்துக்கு ரதாகரணமாயி திருவிதி கோவிலுக்கு போவார். ஆனா ஜெகநாதபுரியில ஜெகநாதரே மூலவரே ரதத்துக்கு ரதத்துல உருளமா வருவார். இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த ஜெகநாதரோட ராஜா அந்த ரதம் போகிற பாதை எல்லாத்தையுமே பெருக்கி கூட்டி தொடர்ந்து சுத்தம் பண்ணினா தான் ரதம் புறப்படும். இப்படி சொல்லிட்டே போகலாம். ஜெகநாதபுரி கஷேத்திரத்தை சொல்லிட்டே போகலாம். ஜெயதேவர் காத்துன்னு இருக்க. அந்த ஜெகநாதபுரிக்கு பக்கத்துல கிந்தபெல்வம்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிந்தபெல்வத்தில் போஜதேவர் ரமாதேவின்னு ஒரு உத்தமமான தம்பதிகள் இருந்துருக்கா. இவாளுக்கு தான் ஜெயதேவ சுவாமி அவதாரம் பண்ண போறார். என்ன பிரமாணம் அப்படின்னா, ஊத்துக்காடு வெங்கடகவியுடைய கீர்த்தனை தான் பிரமாணமா சொல்றான். உத்தமமான தம்பதிகள் வைதிக தர்மத்தையும் பாகவத தர்மத்தையும் சேர்ந்து கடைப்பிடிக்கக்கூடியவர் இந்த போஜதேவர். அத்தனை சத்காரியம் பண்ணுவார், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவார், பூஜை எல்லாம் பண்ணுவார், சத்சங்கமா இருப்பார், அத்தனை ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவார். அப்பேற்பட்ட மகான். அவருக்கு ஏத்த ஒரு பத்னி ரமாதேவி ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரே ஒரு குறை, உத்தரபாகியம் இல்லை. குறையே இல்லாத யாரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி உத்தரபாகியம் இல்லை. ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா ஜெகநாதருடைய அனுகிரகத்தால அவருக்கு ஒரு புத்திரன் அவதாரம் பண்ணினான். இந்த புத்திரனுக்கு ஜெயதேவன் நாமகரம் பண்ணினான். 7 வயசா இருந்து உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் எடுத்தவர். அந்த சமயத்திலேயே பக்கத்து ஊர்ல தேவசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் இருக்கார். அந்த பிராமணனுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாம இருந்தது. எல்லாம் ஒன்னாத்தான் சேரும், ஒரே குரூப் ஒன்னாவே சேரும். அது மாதிரி அவருக்கு புத்திரபாக்கியம் கிடையாது. ஜெகநாதர்கிட்ட சரணடைஞ்சார். ஜெகநாதர் அனுகிரகத்தால ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பத்மாவதி நாமகரணம் பண்ணார். சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு வர குழந்தைய. ஜெயதேவருக்கு 7 வயசு உபநய சம்ஸ்காரம்லாம் ஆயிடுத்து. அவளுடைய குல தர்மப்படி வேத அத்தியாயனம் பண்றதுக்காக குருகுலத்துக்கு அனுப்பிச்சான். ஜெயதேவர் யாரு? வேதவியாசரே ஜெயதேவராவது அவதாரம் பண்ணியிருக்கார். பகவான் தன்னால பிரத்யட்சமா அவதாரம் பண்ண முடியாம சூழ்நிலையில தன்னோட பார்ஷதால உலகத்துக்கு அனுப்புவார். இதுக்கு என்ன பிரமாணம்? உத்தவரை நாமதேவரா அனுப்பிச்சார், சுகாச்சாரியார கபீர்தாசரா அனுப்பிச்சார், நாரதரை புரந்தரதாசரா அனுப்பிச்சார். சொல்லிட்டே போலாம். அது மாதிரி இப்ப என்ன, வியாசர வேதவியாசர ஜெயதேவரை அவதாரம் பண்ண சொல்லி அனுப்பிச்சார். யார் வேதத்தை ரசிச்சு நமக்கு நாளா கொடுத்தாரோ அந்த வேதவியாசரே இப்ப குருகுலத்துல வேதம் படிக்கிறார். மனுஷனா வந்தா பகவானாவும் இருந்தாலும் சரி, பகவான் அங்க இருக்கிறவங்களும் பகவான், கோவில் இருக்கிறவங்களும் பகவான். அவர் மனுஷரூபப்படுத்த சதஸுக்கு வந்துட்டார்னா மனுஷா பண்றதெல்லாம் பண்ணியாகணும், வேற வழியே கிடையாது. இதுக்கு என்ன பிரமாணம்? ராமாவதாரத்துல ராமர் வசிஷ்டத்தை போய் குருகுலவாசம் பண்ணாராம். ராமர் எங்கேயா குருகுலவாசம் பண்ணி கத்துக்கணுங்கிறது உண்டா? கிருஷ்ண பரமாத்மா சாந்திமணி முன்னிட்டு போய் குருகுலவாசம் பண்ணாராம். மனுஷ ரூபத்துல வந்துட்டானா மனுஷால் பண்றதெல்லாம் பண்ணியே ஆகணுங்கிறது காமிக்கிறதுக்காக அவெல்லாம் போய் படிச்சா. அவ படிக்கணுங்கிற அங்க போய் குருகுலவாசம்ங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரி வேதவியாசர் ஜெயதேவரா அவதாரம் பண்ணினாலும் அத்தியாயனம்லாம் பண்ணார். பூர்ண அத்தியாயனம் ஆயிடுத்து. கல்யாணத்துக்கு உண்டான வயசு அவருக்கு ஆயிடுத்து.
அவ ஊர்ல இருந்து கிந்துபல்வத்திலிருந்து ஜெகநாதபுரிக்கு வந்து ஜெகநாதர் கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பண்டசாலை போட்டு அங்கே இருந்துட்டு இருக்கார். தான் கத்துட்ட படிப்பை எல்லாம் வேதத்தெல்லாம் பிரவர்த்தி மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்தாம நிவர்த்தி மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு ஜெகநாதருக்கு பூஜை பண்ணிட்டு இப்படி சத்சங்கத்தோட இப்படி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். அப்பா அம்மாவுக்கு வயசாக வயசான அப்பா அம்மா என்ன எதிர்பார்ப்பா குழந்தைக்கும் ஓரளவுக்கு வளர்ந்து வந்துவிட்டான். என்ன எதிர்பார்ப்பா? ஒரு கல்யாணம் பண்ணிப்பா, அவனை கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது அப்படின்னு கேட்குறா. ஜெயதேவர் வந்து கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறார். இங்கே பார்த்தா தேவசர்மா பத்மாவதி ஒரு நாள் ராத்திரி ஜெகநாதர் தேவசர்மாவோட சொப்பனத்தில் வந்து உன்னுடைய பொண்ணை வந்து இந்த பக்கத்தில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜெயதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. ஜெயதேவர் வேற இல்லை, நான் வேற இல்லை, ஜெயதேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்றார். முன்னாள் கிளம்புற தேவசர்மா பத்மாவதியை கூப்பிட்டு அந்த பர்ணசாலைக்கு போறார். ஜெயதேவரை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் சொல்றார். ஜெயதேவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுத்துறார். அப்ரப்டா மறுத்துறார். முடியவே முடியாதுன்னு தேவசர்மா சொல்றார், பார் பத்மாவதி, ஜெகநாதருடைய உத்தரவு அது, அவருடைய ஆகிய இது, அவருடைய விருப்பம் அது. உனக்கு ஆத்துக்காரர் ஜெயதேவர் தான். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த பன்னசாலை இருந்துக்கோ, அவருக்கு கைகீரை பண்ணிட்டு என்னைக்காவது ஒன்னா அவருக்கு மனசு மாறி என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி பன்னசாலை விட்டுட்டு அவர் புறட்டு போயிடுறார். பத்மாவதி ஜெயதேவருக்கு தெரியாமையே அந்த பன்னசாலை இருந்துட்டு அவருக்கு உண்டான அத்தனை கைங்கரிகள் பண்ணிட்டு இருக்கா. இந்த பன்னசாலாம் தொடச்சி சுத்தப்படுத்தி கோலத்தை போட்டு பூஜைக்கு உண்டான திரவியங்கள்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணக்கூடிய இடத்தெல்லாம் தொடச்சி அலம்பி வஸ்திரங்கள்லாம் துவச்சி காயப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஜெயதேவ ஸ்நானத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கு. ஆனால் நாம் பண்ணக்கூடிய வேலை யாரோ பண்ணியிருக்காளே, நாம் பண்ணிட்டு மறந்து போயிருப்போம்னு நினச்சின்னு விட்டுடுறேன். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தினசரி அவர் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கு, பூஜாதிரிகளாக சரியாக எடுத்து வச்சிருக்கு, ரொம்ப சௌரியமாக இருந்த உடனே யார் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்மாவதி பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டார். பத்மாவதி வந்து நம்ம அனுஷ்டானங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் பெற்றோருடைய அனுமதியோட பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டார். சீரஸ்வரப்பமாக அவள் கல்யாணம் நடந்தது. சௌக்கியமாக இருந்துருக்கார். ஜெயதேவர் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார், அதுக்குண்டான அர்த்தங்கள்லாம் சொல்லுவார். பத்மாவதி வந்து அதை ரொம்ப ரசித்து உட்காந்து கேட்டுன்னு இருப்பார். ஜெயதேவர் கீர்த்தனைகள்லாம் பாடுவார். கீர்த்தனை பாடும்போது பத்மாவதி தன்மை நாட்டியம் ஆடுவார். ஆனால் ஜெயதேவர் இந்த பூமிக்கு வந்த காரியம் ஆகணும், என்ன ஆகல, எந்த காரியத்துக்காக வந்திருக்கார் அவர்? ஏற்கனவே வியாசராக இருந்த பொழுது இந்த மதுர காவியத்தை நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் அதை அனுபவிச்சு ஒரு ரசமயமான ஒரு காவியை இயற்றணும் அப்படிங்கிறதா பகவத் ஆக்யை. அதுக்காகத்தான் வந்திருக்கார். ராதே கிருஷ்ணனுடைய மாதுரிய பக்திய அந்த ரசமான காவியத்தை இயற்றார். கீத கோவிந்த மகாகாவியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறார். மாதுரிய பக்தி பாவம், ராதையுடைய பக்தி, கிருஷ்ணனுடைய பக்தி, ராதைக்கு கிருஷ்ணன் மனுடைய பக்தி, கிருஷ்ணனுக்கு ராதை இருக்கக்கூடிய பக்தி, இந்த மாதிரி பக்தி 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 இல்லை ஒன்றுமே இல்லை. எதை பார்த்தாலும் பக்தியாக வந்துட்டு இருக்கும். அவ்வளோப்பட்ட மாதுரியமான பக்தி. அந்த பக்தி ரசமான ஒரு காவியத்தை இயற்றார். அதுக்கு கீத கோவிந்த மகாகாவியம்னு பேர் வைக்கிறார். நம்ம கலோகியில் அஷ்டபதிக்கு சொல்லுவோம். அஷ்டபதி 8 சரணங்கள் கொண்ட கீர்த்தனை அதில் இருக்கு. 24 கீர்த்தனைகள் பாடியிருக்கார். 8 சரணங்கள் இருக்கிறதுனால அஷ்டபதின்னு சொல்றோம். ராதைக்கு வந்து கிருஷ்ணன் மேல ரொம்ப பிரேம, கிருஷ்ணனுக்கு வந்து ராதைட்டு ரொம்ப பிரேம. ராதையோட உடம்பு சரீரம் எப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னா கிருஷ்ணனுடைய பிரேமை எல்லாத்தையும் சேர்த்து திரட்டி எடுத்து ஒரு உருவம் பண்ணா அதான் ராதைன்னு சொல்றாங்க. நாமாவளியே இருக்கு. கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிஹி, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிஹி, ஜீவன நித்யம் ராதா கிருஷ்ணம் கதிர்மம, ஜீவன ஹிருதயே நித்யம் ராதா கிருஷ்ணம் கதிர்மம. இந்த கீர்த்தனையில ராதா கிருஷ்ணனுடைய அந்த பிரேம பக்தி அப்படிங்கிறது இந்த கீர்த்தனை முழுக்க சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் வந்து கோகுலாஷ்டமிக்கு அவதாரம் பண்ணினா.
ராதை கோகுலாஷ்டமிக்கு அடுத்த அஷ்டமி ராதாஷ்டமிக்கு அவதாரம் பண்ணினான். கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணர் மதுரால அவதாரம் பண்ணி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தன்னு சொல்லிட்டு இங்க கோகுலத்துக்கு வந்துட்டார். பகவான் கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ராதையுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதை அப்படி அவதாரம் பண்ணா, ரிஷபானு கோநாயக்கர் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தார். அவர் பத்னியோட யமுனா நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் வச்சுட்டு யமுனா தேவிட்ட புத்திரபாகியம் கேட்டு பிரார்த்தனை பண்ணி தபஸ் இருந்தா. அந்த தபஸுக்கு யமுனா தேவி சந்தோஷப்பட்டு ஒரு நாள் ஒரு பெரிய தாமரைப்பூவை ஸ்நானம் பண்ணிட்டு போது பக்கத்தில் பெரிய தாமரைப்பூ வருது. இந்த தாமரைப்பூ பார்த்தா உள்ள ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. யமுனா தேவிக்கு அனுகிரகம் பண்றதுக்கான பெண் குழந்தை அப்படியே எடுத்துட்டு வரா. அனுராதா நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பெண் குழந்தை வாழ்க்கை கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு அனுராதா அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த அனுராதான வச்ச பேரு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு ராதான ஆயிடுது. பொதுவாக நம்ம வச்ச பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம் இல்லையா? எந்த பேர் வச்சாலும் வெங்கட்ராமன் பேர் வைப்போம், வெங்கட்டோன்னு கூப்பிடுவோம். சுப்பிரமணியன் அழகா பேர் வைப்போம், சுப்புனி இந்த மாதிரி கூப்பிடுவோம். அது மாதிரி அனுராதா அப்படிங்கிற பேரை முழுக்க கூப்பிடாம தேஞ்ச பேர் ராதை அப்படின்னு ஆயிடும். ராதா என்ன பண்ணாலும் சின்ன குழந்தை, கிருஷ்ணன் பிறக்கலாம், கண்ணே திறக்க மாட்டேங்கிறான். சரி 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, குழந்தை கண்ணா திறந்து பாப்பா அப்படின்னு பார்த்தா குழந்தை கண்ணே திறக்க மாட்டேங்கிறான். எல்லா விளையாட்டு வருது, தவழறா, நீஞ்சரா, நடக்கிறா, பேசுறா, பாடுறா, எல்லாமே பண்றா. ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறா. 3 வயசாயிடுச்சு குழந்தைக்கு. அப்பதான் கிருஷ்ணன் மதுரால அவதாரம் பண்ணி கோகுலத்துக்கு வர. நந்தகோபர் யசோதா கிருஷ்ணன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் போடுற விழா, இந்த விழா நடத்துறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சி இந்த மாதிரி எல்லாம் சதஸில் கூடியிருக்கா. ரிஷபானு கோநாயக்கர் அவருடைய பத்னி ராதையோட அந்த விழாவுக்கு போறான். அப்போ ராதை கண்ணே திறக்கல, கண்ணை மூடிண்டே போறான். அந்த கிரகத்துக்குள்ள போனோம், நந்தகோபர் கிரகத்துக்குள்ள போனோடனே அப்பாட்ட கேட்கிறாப்பா, கிருஷ்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிறேன். நான் கூட்டின்னு போறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கிற தொட்டில்கிட்ட ராதையை அழைச்சிட்டு போறார். ராதை கொஞ்சம் தொட்டில தொட்டு பார்க்கறா, இப்படி கிருஷ்ணனை தொட்டு பார்க்கறா, இப்படி கிருஷ்ணன் முழுக்க தடவி பார்க்கறா. கிருஷ்ணோட திருமுகத்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு கிருஷ்ணன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டு அப்புறம் கண்ணா திறந்து பார்த்தாலாம். கிருஷ்ணன் இல்லாத இந்த ஜகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு 3 வருஷம் ராதா கண்ணை மூடிட்டு அந்த எவ்வளவு ஒரு பக்தி இருந்தா அது மாதிரி செஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட கிருஷ்ணனும் அந்த ராதையும் செய்யக்கூடிய ராசத்தை தான் இவர் அஷ்டபதியா 24 அஷ்டபதியா கீர்த்தனங்களா பாடியிருக்கார். நந்தகோபர் எப்பவுமே அவருடைய கோசாலைக்கு போற வழக்கம். கோசாலை ரொம்ப தூரம் இருக்கு, கோகுலத்துல ரொம்ப தூரம் போகணும். ஒரு நாள் கோசாலைக்கு புறப்பட்டு இருக்கார். குட்டி கிருஷ்ணன் ஓடி காலை கட்டிட்டு வர்றான். அப்பா நானும் வரேன். கிருஷ்ணா ரொம்ப தூரம் நான் போகணும்டா, நான் காலம்புற போனா சாயங்காலம் தாண்டா வருவேன், எனக்கு பசிக்குண்டா. இல்லப்பா நான் வரேன். திருப்பி திருப்பி கிருஷ்ணன் கேட்டுட்டே இருக்கான். யசோதை இங்கேருந்து வரா. என்ன அப்படிங்கிறான். இன்னும் இல்லைம்மா, கிருஷ்ணனோட எனக்கு கோசாலைக்கு வரேங்கிறான், கூட்டின்னு போங்களேன். நீங்க பாட்ட காலம்புற வெளியில போயிடுற, சாயங்காலம் தான் வரேன். அவன் என்ன பாடுபடுத்துறான், என்ன ஒரு நாளைக்கு அந்த பாட்டை நீங்க படுக்க கூட்டின்னு போங்கிறான். அம்மா உத்தரவுப்பட்டாச்சு, மீற முடியுமா? சரி கிருஷ்ணனை கூட்டிட்டு அந்த புறப்படுறார். கிருஷ்ணன் நடந்து வரேங்கிறான். நடக்கக்கூடிய குழந்தையும் இல்லை, அவர் தூக்கிட்டு போகக்கூடிய குழந்தையும் இல்லை. சாதாரணமா சித்திரப்படங்கள்ல பார்த்தா ராமர் அப்படின்னா அப்படி ஸ்லிம்மா இருக்கும். கிருஷ்ணா படத்தை பார்த்தாலும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. அதனால என்ன பண்றாரு, மெதுவா கொஞ்சம் தூக்கிட்டு நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கார். பாதி தூரம் போயாச்சு. பாதி தூரம் போன உடனே பார்த்தா அப்படி மேகங்கள்லாம் சூழ்ந்துண்டு வருது. அப்படி கருகருக்கிற மேகங்கள் சூழ்ந்துண்டு வருது, இடி இடிக்கிறது, மின்னல் பண்றது. மேகை மேகம் மேதுரம்பரம் வனபுவக ஷியாமாதமாலத்ருமை நத்தம் பீருரயம் த்வமேவரதிமம் ராதே கிருஹம் பிராபய ஈக்தம் நந்தநிஜேதः சலஜயோः பிரத்யத்வகுஞ்சத்ருமம் ராதா மாலவயோ ஜயந்தி யமுனா கூலே
கிருஷ்ணன் வந்து இருட்டா இருக்கு அப்பா அப்படின்னு கட்டிக்கிறான், பயமா இருக்குப்பா அப்படிங்கிறான். இருட்டா இருக்கு, மழை வர மாதிரி இருக்காப்பான்னு. இதுக்கு தானா நான் சொன்னேன், வர வேண்டான்னு சொன்னேன்டா. இல்லப்பா ரொம்ப பயமா இருக்குப்பாங்கிறான். சரி, கிருஷ்ணனை கொண்டு ஒரு ஆத்துல கொண்டு திரும்பி கோகுலத்துல விடவும் முடியாது, பாதி தூரம் வந்துட்டா அவருக்கு கோகால நிறைய வேலையெல்லாம் இருக்கு. சரி, யாராவது தொட்டா கொடுத்து குழந்தைய ஆத்துக்கு அனுப்பிச்சுடான்னு பார்த்தா யாரும் தெரிஞ்சவா யாரும் வரமாட்டேங்கிறான். அந்த நேரத்துல சமய சத்ரு அல்ல. சரி, பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ராதா வரா, 12 வயசு பெண், கிஷோரிங்கிற பருவத்துல ராதா வரா. ராதையை பார்த்தோம்னா அந்த அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, ராதா வரா, ராதேட்ட கிருஷ்ணன் கண்டிப்பா போவான். ஏன்னா எதிர்த்தாக கோகுலத்தில், அதனால கண்டிப்பா போவான்னு சொல்லிட்டு ராதே கிருஷ்ணன் வந்து ஆற்றுக்கு போகணுங்கிறான். கிருஷ்ணனை வந்து ஆற்றுல விட்டுவிடும் அப்படின்ட்டு கொடுக்குறா. ராதை வந்து கிருஷ்ணனை இடுப்புல வச்சுக்கிறா வாங்கி. கவனிக்கும், ராதை வந்து கிருஷ்ணன் இடுப்புல வச்சுட்டு ஆற்றுக்கு திரும்புறான். கிருஷ்ணன் வந்து இப்படி தடங்கிறான். என்னடா இப்படி கையை காமிக்கிறான், புரியல. அங்க இல்லப்பா, நம்பாக இங்க இருக்கு, கோகுலம் இங்க இருக்குங்கிறான். அப்படிங்கிறான். அப்போ புரியல, என்னடா சொல்ற அப்படிங்கிறா. திருப்பி கையை காமிக்கிறான். எங்கடா கையை காமிக்கிறேன்னு பார்த்தா உத்தியானவனம் இருக்கு, உத்தியானவனத்துக்கு போகணும்னு கையை காமிக்கிறான். இதுக்கு மேல வந்து நம்ம ஏதாவது சொன்னா அழ ஆரம்பிச்சிருவோம். அழுதானா அழுகி நிறுத்த மாட்டான். வா உத்தியானத்துக்கு போயிடலாம். உத்தியானவனத்துக்கு ராதே கிருஷ்ணனை இடுப்புல எடுத்துட்டு போறா. இடுப்புல எடுத்துட்டு போய் அங்க ஒரு மரத்தை டமால வருஷத்துக்கு கீழே இறக்கி விடுறா. இறக்கி விட்டுவிட்டு அப்பாடி தூக்கிட்டு வந்த கலப்பு அப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை முடிண்டு கண்ணை பார்த்தா கிருஷ்ணன் வந்து 12 வருஷ யுவாவா மாறி இருக்கான். மாறி சொல்றான், ராதே நீ வந்து பிரஜஸ்திரி இல்லை, நீ என்னோட பட்டத்து ராணி அப்படின்னு சொல்லி அப்ப நடக்கிறது தான் அந்த கீத கோவிந்த மகாகாவியம். இந்த 24 அஷ்டபதியும் அப்பதான் நடக்கிறது. முதல் அஷ்டபதி தசாவதாரத்தை பற்றி ஜெயதேவர் சொல்லியிருக்கார். தசாவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமா தசாவதாரத்தில் ஆரம்பிச்சு கத்தியாவதாரம்னு சொல்றார். 2வது அஷ்டபதியில பகவானுடைய அழகை வர்ணிக்கிறார், ரூபகுண சௌந்தரியங்களை வர்ணிக்கிறார், பகவானுடைய மகிமைகளை வர்ணிக்கிறார். 3வது அஷ்டபதி ரொம்ப விசேஷமான அஷ்டபதி, வசந்த ருது, வசந்த காலம். இந்த அஷ்டபதி முழுக்க வசந்த ருதுவோட வர்ணனை தான் வந்துட்டு இருக்கு. இந்த வசந்த காலத்துல வந்து ராதையும் கிருஷ்ணனும் அலங்காரம் பண்ணிண்டா ராசம் பண்றதுக்காக. ராசம்னா என்ன? பாடிண்டே நர்த்தனம் பண்றது ராசம்னு சொல்லுவா. அந்த ராசம் பண்றதுக்காக தனியா இங்க ராதா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கிருஷ்ணன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து நம்ம பட்டத்திலே பார்த்துடுறாரு, பார்க்கிறா. கிருஷ்ணன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாராயணத்துல சொல்றார். கேசபாசத்ருதபிஞ்சிகாவித சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலிதம் அங்கராக கன சௌரபம் வீதசேல த்ரித காஞ்சி காஞ்சத ஜஞ்சதம் சுமணி கோபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீச கலையாமஹே. பட்டத்திரை பார்த்துட்டு சொல்றார், கிருஷ்ணன் வந்து எப்படியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரத்தை கிருஷ்ணன் முடிச்சுட்டா. எப்பவுமே யுவா புருஷாலாம் சீக்கிரமா டக்குன்னு சட்டை எடுத்துக்கிட்டு வந்துடுவா. அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்துவிட்டான். ராதை இன்னும் வரல, பொறுமையா அலங்காரம் பண்ணிட்டே இருக்கா, வரல. எவ்வளோ நாள் பார்க்குறான், கிருஷ்ணன் வருவா ராதை வருவான்னு பார்க்குறான். இங்கே எல்லா கோபிகளும் காத்துன்னு இருக்கா. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இருக்கிற கோபிகளோட ராசத்தை ஆரம்பிச்சு விட்டான். ராதை வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு மெதுவாக வந்து பார்க்குறா. கிருஷ்ணனை காணோம் அப்படிங்கிற வருத்தத்தோட ராதை அப்படி உட்கார்ந்துருக்கா. அப்பதான் இந்த காவியத்தில் முக்கியமான கேரக்டர் உள்ள வரா. யார் வரா? சகி. அப்பதான் உடனுடையரா, தோழி வந்து உள்ள வரா. 4வது அஷ்டபதி சகி என்ன பண்றா? வந்த உடனே இந்த பார் ராதே, கிருஷ்ணன் அங்க பார் ராசம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, நீ உண்டை விட்டு ராசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான் பாத்தியா நீ? இப்படி நீருண்ட மேகம் போல கருமையான ஒரு உடம்பு அவனுக்கு, கரடியில வண்ணத்தெல்லாம் இருக்கான். அழகான சந்தனம் இட்டுன்னு இருக்கான். இடுப்புல வந்து பீதாமரம், மஞ்சள் கல்ல பீதாமரம் கட்டின்னு இருக்கான். கழுத்துல வந்து வனமாலை போட்டுன்னு இருக்கான். காதல வந்து மகர குண்டலங்கள் அப்படி அசைஞ்சுன்னு இருக்கு. இது மட்டும் பூஷணங்கள் இல்லை அவனுக்கு. இந்த கிருஷ்ணனுக்கு இன்னொரு பூஷணமும் இருக்குன்னு சொல்றா சகி.
மந்தகாசமான பொண்ணுகையோட நர்த்தனம் பண்ணிருக்கா பாருங்க. அதுதான் உண்மையான பூஷணம். இத்தனை அலங்காரம் தேவையே இல்லை. ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன மந்தகாசம் இருந்தா போதும். வேற ஒண்ணுமே காசு 1000 ரூபாய் 2000 பணமெல்லாம் வேண்டாம். பாக்குறோமா சௌக்கியமா இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்பு இருந்தா போதும். இந்த மாதிரி கிருஷ்ணனோட மந்தகாசத்தை ரொம்ப ஸ்பெஷலா சொல்றான். அத கோபிகளோட கிருஷ்ணன் வந்து இவ்வளவு பூஷணங்களோட மந்தகாசம் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறா. ராதா அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறான். கிருஷ்ணன் வந்து என்ன விட்டுவிட்டு அவளோட நர்த்தனம் பண்றாரு அப்படின்னு தனியா ஏகாந்தமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. 5வது அஷ்டபதி அந்த இடத்துல உட்கார்ந்து ராதன் நினைச்சு பார்க்கறா. அன்றைக்கு ஒரு நாள் வந்து கிருஷ்ணன் நம்மோட இருந்தார், எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு நினைச்சு பார்க்கறா. குழல் ஊதிண்டே இருந்தாரு. அந்த குழல்ல வந்து பலவிதமான ராகங்கள் வாசிச்சாரு, பலவிதமான தாளங்கள் வாசிச்சாரு. எந்த தாளம் எந்த ராகமா இருந்தாலும் அந்த குழல்ல வரக்கூடிய சத்தம் ராதே 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 தான். அவர் எத்தனை ராகம் வாசிச்சாலும் ராதையை விட்டு மாறாது, எத்தனை தாளங்கள் வந்து ராதையை விட்டு மாறாது. அப்படியெல்லாம் அந்த குழல் எனக்கு வாசிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து என்ன விட்டுவிட்டு அந்த கோபிகளோட போய் ராசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் கண்ணனை கிருஷ்ணனை பகவான் அனுபவிச்சு நினைச்சு 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 தாபப்பட்டுட்டே இருக்கா. அப்ப தோழி வரா, சகியை பார்த்து ராதா சொல்றா. 6வது அஷ்டபதி சகிட்ட வந்து சொல்றா, சகியே அந்த கிருஷ்ணனோட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சுடு, கிருஷ்ணனோட நான் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறேன். 7வது அஷ்டபதி ராதா வந்து அழுதுண்டே வந்து சகிட்ட பிரார்த்தனை பண்றா. இதை பார்த்துட்டு கிருஷ்ணன் வந்து ராசத்தை நிறுத்திட்டான். ராசத்தை நிறுத்திட்டு கோபிகள்லாம் அனுப்பிச்சு கொடுத்துட்டான். கிருஷ்ணனும் யமுனா நதிக்கரை வந்து உட்கார்ந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன் கிருஷ்ணன் அழறான் அப்படின்னா, ராதா அழறா, ராதா அழறான்னு கிருஷ்ணன் அழுதுன்னு இருக்கான். எப்ப எங்கிட்ட இந்த ராதை இல்லையோ இந்த பூஷணம்லாம் எனக்கு அதுக்கு அப்படின்னு மூட்டத்தெல்லாம் கட்டி போட்டுறான். நான் உயிரோட இருக்கிறதே வந்து வீண், பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறான். சொல்லிட்டு ராதைட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உன்னை தாபப்பட வைக்க மாட்டேன், என்னோட அபச்சாரத்தை நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறார். இந்த 7வது அஷ்டபதி முழுக்க கிருஷ்ணனுடைய தாபம் சொல்றார். 8வது அஷ்டபதி உபராஷ்டபதியில ராதையுடைய விரகத்தை பூர்த்தியா சொல்றார். இப்படி கதர்ற ராகனை கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனுடைய விரகத்தால ராதட்ட கதர்றான்னு 8, 9 சொல்றார். அடுத்தது 10வது அஷ்டபதி. இந்த அஷ்டபதியில கிருஷ்ணன் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து ராதே 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 ராதேன்னு உருகின்னு இருக்கார். கண்ணிலேருந்து ஜலம் அப்படி கண்ணீர் அப்படி பிரவாகமா கண்ணிலேருந்து வருது. இந்த ராதா விரகம் தாங்காம அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே கீழே விழுந்து பிறழ்றார். அங்கப்பிரதட்சணம் பண்ண மாதிரி பிறழ்றாராம். உடம்பு முழுக்க அங்க என்ன அரண்மனையா பட்டு மஞ்சமா போட்டிருக்கு, காடு வனம், வனத்துல இருக்கா, கல்லு முள்ளெல்லாம் இருக்கு. அந்த கல்லு முள்ளெல்லாம் ஒரு உடம்புல கிழிச்சு அப்படி இப்படி கிழிச்சு ரத்தம் விழாரா வருது. அப்படி ராதே ராதே ராதேன்னு பிறழ்றாராம். ராதை நினைச்சு பார்க்கறா, இவ்வளவு நேரம் இவ்வளவு நாளை வந்து நான் மட்டும்தான் அழுதுன்னு இருந்தேன்னு நினைச்சேன். எனக்கு புரியுது, கண்ணன் கிருஷ்ணன் அழுதுன்னு இருக்கானே, கிருஷ்ணனுக்கு என் மேல எவ்வளவு பிரேமம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே கிருஷ்ணகிட்ட போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வருது. சகியை கூப்பிட்டு கேட்கிறா, சகி கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணகிட்ட போகணும், கிருஷ்ணன் எங்க இருக்கான் சொல்லுன்னு கேட்கிறான். 11வது அஷ்டபதியில சகி வந்து அதுக்கு பதில் சொல்றார். கிருஷ்ணன் வேற எங்கேயும் போகலாமா, யமுனா தீரத்துல கிருஷ்ணன் இருக்கான், அங்க கிருஷ்ணன் வந்து வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான், உனக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே நான் கூட்டிட்டு போயிட்டேன், கிருஷ்ணகிட்ட என்ன கூட்டிட்டு போயிட்டேன்னு ராதா சொல்றா. ஆனா வந்து சகி வந்து ராதையை கூட்டிட்டு போகாம கிருஷ்ணன் கிட்ட தனியா போய் நிற்கிறான். 10வது பகவான் என்ன சொன்னார், ராதையை கிட்ட அழைச்சிட்டு வான்னு சொன்னார். ஆனா சகி அதை பண்ணல, ராதையை அழைச்சிட்டு போகாம தனியா போய் நிற்கிறா. கிருஷ்ணட்ட சகி மாத்திரம் நிற்கிறா. 12வது அஷ்டபதி யமுனா தீரத்துல நிகுஞ்சத்துல ஒரு மரத்தடியில் கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கார்.
ராதாதேவி இல்லாம சகி மாத்திரம் கிருஷ்ணர்கிட்ட வர, ராதை ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சகிட்ட கேட்கிறார். சகி பதில் சொல்றா, கிருஷ்ணா உன்னை நினைச்சிட்டே தாபத்தினால ராதை ஒரு அடி கூட எடுத்து வைக்காத அளவுக்கு உடம்பு மெலிஞ்சு போயிடுத்து, கிரகதாபத்தை தவிச்சுன்னு இருக்கா, உன்னையே நினைச்சு உருகி உருகி உருகின்னு இருக்கா, ஒவ்வொரு திசையா பார்த்து பார்த்து நீ வருவேன்னு பார்த்து ஏமாந்துட்டு இருக்கா, நீ எப்ப வருவே அப்படின்னு ஒவ்வொரு திசையும் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. ராதை கிருஷ்ணன் எப்படி உருகிறா அப்படிங்கிறது ராதைக்கு தெரியல, ராதை எப்படி உருகிறாங்கிறது கிருஷ்ணனுக்கும் தெரியல. ஆனா சகிக்கு எல்லாமே தெரியுது. இதுதானே போயிட்டு வந்துட்டு இருக்கா போஸ்ட்மேன் மாதிரி, ராதை கிருஷ்ணனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணன் எப்படி தாபப்படுறான், விரகப்படுறான், உருகிறாங்கிறது சகிக்கு தெரியறது. ராதையுடைய பாவம் சகிக்கு தெரியறது. ரெண்டு பேரும் உருகிறது சகிக்கு தெரியறது. 13வது அஷ்டபதியில இன்னும் கிருஷ்ணனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராதை அழுதுண்டே இருக்கா. கிருஷ்ணன் சொல்றான், நான் யார சரணாகதி பண்ணுவேன் ராதே, நான் கடவுளை கூட வேற யாரையும் நினைக்க மாட்டேனே, கூப்பிட மாட்டேனே, உன்னையே நம்பி இருக்கேனே, இவ்வளவு கதறி நீ வரலையே, நீ வரலைன்னாக்க நான் உசுரே விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றான். அடுத்து 14வது அஷ்டபதி, யாரோடைய கிருஷ்ணன் ராசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ராதை தப்பா நினைச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணன் யாரோட ராசம் பண்ண, ராசத்தை நிறுத்திட்டு ராதையை நினைச்சு மரத்தட்டில் உட்காந்து கிருஷ்ணன் அழுதுன்னு இருக்கான். ஆனா நினைச்சிட்டு இருக்கா, யாரோடைய ராசத்தில் ஈடுபட்டிருக்கான்னு நினைச்சிட்டு ரொம்ப தாபப்பட்டு இருக்கான். கிருஷ்ணன் என்ன வேண்டான்னு நினைச்சு விட்டான் அப்படின்லாம் தாபப்படுறான். இந்த 14வது அஷ்டபதியிலும் 15வது அஷ்டபதியிலும் ராதா என்ன சொல்றான்னா, எண்ணெய் விட்டுவிட்டு ஏதோ ஒரு கோபிகையோட கிருஷ்ணன் ராசம் பண்றானோ இல்லையோ, அந்த கோபிகை மகாபாகியம் பண்ணினவோ, அந்த கோபஸ்திரை மகாபாகியம் பண்ணினவோன்னு இந்த அஷ்டபதியில் சொல்றார். அடுத்து 16வது அஷ்டபதி. 16வது அஷ்டபதியில இது ஜட்ஜமெண்ட் அஷ்டபதின்னு சொல்வா. யார் கிருஷ்ணனோட கிருபைக்கு பாத்திரம் ஆயிட்டாலோ அவ கஷ்டமே படமாட்டா. 15வது அஷ்டபதியில ராதா சகிட்ட சொல்றா, இவ்வளவு சொல்லி இவ்வளவு கேட்டு கிருஷ்ணன் வரலையே, ஆனா சகி நான் குறை சொல்ல மாட்டேன், நீ உன்னுடைய காரியத்தை சரியா தான் பண்ணியிருக்க, ஆனா கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறான், ஏமா வரல சொல்லு அப்படின்னு கேட்கிறா. 17வது அஷ்டபதி, ராதை ராத்திரி முழுக்க கிருஷ்ணன் வரலையே கிருஷ்ணன் வரலையே கிருஷ்ணனோட உருக்கிண்டு உட்கார்ந்துருக்கா. அழுது 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 ராத்திரி பொழுது முழுக்க அவளுக்கு போயிடுத்து. மறுநாள் கிளம்புற பார்த்தா கதவை யாரோ தட்டுறா. கதவை தட்டும் பொழுது பார்த்தா கிருஷ்ணன் அங்கே இருக்கான். கிருஷ்ணன் அங்கேருந்து சொல்கிறான், ராதே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், வருத்தப்பட வைக்க மாட்டேன், அழவிட மாட்டேன், என்னை மன்னிச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறான். இப்படி எல்லாம் கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணியும் ராதைக்கு மனசு இறங்கலை. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, இந்த மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரமே பண்ணுறான். நீ நமஸ்காரம் பண்ணுறதுலையாவது நீ மனசு இறங்கி என்னை ஏற்றுக்கோ நமஸ்காரம் பண்ணுறானா. ராதை கொஞ்சம் கூட மனசு இறங்காம என்ன பண்றாளாம், அசூசையால கிருஷ்ணகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணத்தையும் தோஷமா நினைச்சுக்கிறான். இதுக்கு சரித்திரம் 2 மணி நேரம் சொல்லலாம். என்னென்ன குணங்கள் கிருஷ்ணனுக்கு, அந்த குணத்துக்கு என்னென்ன தோஷமா கற்பனை பண்ண ராதைங்கிறத 2 மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு குணங்கள் கிருஷ்ணனுக்கு இருக்கு, அதை அவ்வளவு தோஷங்களா நினைச்சுக்கிறான். பூதகி மோஷம், பூதன மோஷம் தான் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப பிராதானியமா சொல்லக்கூடியது. அதை ரொம்ப மோசமா சொல்றான். உனக்கு தாய் ஸ்தானத்தில் பால் தாண்டா கொடுக்க வந்தா, அம்மா மாதிரி பால் தாண்டா கொடுக்க வந்தா, நீ என்ன பண்ண அவனை கொண்டுட்டே அப்படிங்கிறான். பூதன மோஷத்தை இந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. உதயம் எதுக்காக இருந்தாலும் நமக்கு தெரியும், விஷம் கொடுத்து கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு வரா. ஆனா ராதா என்ன சொல்றா, ஒரு அம்மா ஸ்தானத்தை உனக்கு பால் கொடுக்கத்தாடா வந்தா, நீ அவன் அநியாயமா கொண்டுட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு குணமா எடுத்துட்டு ஒவ்வொரு குணத்தையும் தூஷணியாவே சொல்லிட்டு வரா. இந்த அஷ்டபதி முழுக்க அடுத்த இருக்கிற 6 சரணத்திலையும் கிருஷ்ணனை 6 விதமா தூஷிக்கிறா, 6 விதமா திட்டுட்டே இருக்காது. 17வது முழுக்க பகவானுடைய குணத்தை எல்லாம் தோஷமா நினைச்சு தூஷணம் பண்ணிட்டே இருக்கா. அடுத்தது கதவை தட்டின உடனே யாருன்னு கேட்கிறா ராதை. நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். யாரு? நான் யாரு சொல்லு அப்படிங்கிறா. நான் மாதவன் வந்திருக்கேங்கிறான்.
யாரு? நான் கேசவன் வந்திருக்கேன். மாதவனாவது கேசவனாவது போக்கிரித்தனமா பேசாத. இந்த பேச்செல்லாம் பேச்சு இங்க வராதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். கிருஷ்ணன் புறட்டு போயிடுறான். இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்க முடியுமா? புறட்டு போயிடுறான். சகி சொல்றா, கிருஷ்ணனை பார்க்கணும் இத்தனை நீ அழுது யோலியோ, எத்தனை நாள் அழுதுன்றது எனக்கே தெரியுமே, அழுதுன்றது யோலியோ. கிருஷ்ணன் வந்தான். வந்த உடனே என்ன பண்ண? யாகி மாதவா யாகி நான் விரட்டிட்டேன் நீ அப்படின்னு கேட்கிறான். இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு அறிவுரை சொல்றான். இந்த சகி அப்படிங்கிறது வந்து குருஸ்தானம். எப்பவுமே வந்து குருநாதருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் சத்தியமா தான் இருக்கும். அசத்தியமா குருட்டேருந்து வரவே வராது. சகி குருஸ்தானத்திலிருந்து கிருஷ்ணன் வரப்போறான், உங்ககிட்ட வரப்போறான், உன்கிட்ட வந்து கெஞ்ச போறான், உன்னுடைய கையை கொடுன்னு கேட்க போறான், காலை கொடுன்னு கேட்க போறான், உன்னுடைய சரணத்தை கொடுன்னு கேட்க போறான்னு சொல்றா. இது முழுக்க 19வது அஷ்டபதியில வந்து இதெல்லாமே வந்து நடக்கிறது. 49 ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிங்க. அந்த்ராந்தரே மஸ்ருண ரோஷபதாத் அதீம நிஸ்வாச நிஸ்ஸகமுகி சுமுகி முபேத்ய சௌவ்ரீடம் ஈக்ஷித சகீபதனாம் தினாந்தேயே சானந்த கத்கதபதம் ஹரிரித்யுவாச்ச பதசி யதி கிஞ்சிதபி தருசி கோமோதி. யாகி மாதவா யாகி கேசவான்னு ராதா வந்து கிருஷ்ணனை விரட்டிட்டா. கிருஷ்ணன் வந்து 19வது அஷ்டபதியில் திரும்பி வரான். ராதே பார்த்து நீ கெஞ்சறான். ராதே நீ வாயை தடுத்து கொஞ்சமாவது பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறான். பதசியதி கிஞ்சிதபி தந்தருசி கௌமுகி ஹரதுதரதி மீரம் அதிகோரம். ராதே நீ பேசினா உன்னுடைய பற்கள் எல்லாம் நல்லா தெரியுது, பல் தெரியுது, முத்து போல பல் தெரியுது. அந்த பல்லில் வந்து அப்படி பிரகாசமா இருக்கு. உன்னோட பல்வரிசை வந்து பிரகாசமா இருக்கு. அந்த பல்வரிசையோட பிரகாசம் வந்து இந்த யமுனாக்கரை இருக்கக்கூடிய இருட்டை எல்லாத்தையுமே போக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யமுனைக்கரையில பயங்கரமான இருட்டு இருக்கு. அந்த பயங்கரமான இருட்டு எல்லாத்தையும் உன்னுடைய பல்வரிசையிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து போக்கிடுறது அப்படிங்கிறார். புரதரசீதவே தவ பதன சந்திரமா ரோச்சயது லோச்சன சகோரம். என்னுடைய கண்கள் வந்து சகோர பக்ஷி மாதிரி இருக்கு. உன்னுடைய திருமுகம் வந்து சந்திரன் மாதிரி இருக்கு. உன்னுடைய திருமுகத்தை பார்த்துனாக்க சந்திரனை பார்த்து கூவுற சகோர பக்ஷி மாதிரி நான் இருக்கேன். திருமுகத்தை பார்க்கறதுக்கு நான் அப்படி ஏங்கிட்டு இருக்கேன். அப்படி உன்னோட திருமுகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய சகோர பக்ஷி நான் அப்படிங்கிறாராம் கிருஷ்ணன். சாருசீலே தபோவதன சந்திரமா சாருசீலே புரதரதீதவே தவ பதன சந்திரமா ரோச்சயது லோச்சன சகோரம். சாருசீலே சாருசீலே முஞ்ச மகிமானம் அணிதானோ. ராதே என்கிட்ட இருக்கிற கோபத்தை நீ விட்டுவிடும். என்கிட்ட நீ ஏன் தேவையில்லாம கோபிச்சுக்கிற. ஆனா உன்னுடைய கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சபதி மதனானலோ ஜகதி மமமானசோ தேகி முக கமல
மதுபானோ பிரியே சாருசீலே சாருசீலே. உனக்கு வர கோபத்துக்கு வந்து காரணம் இருக்கு. ஆனா கோபம்னா வந்தா உடனே போயிடணும். அப்படி அந்த கோபம் போகாம இருக்கும்போது என்ன பண்ணணும்? அந்த கோபத்தை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணினா அந்த கோபம் போயிடும். உனக்கு என் மேல இருக்கிற கோபம் போகணும்னா உன்னை நகத்தால அந்த பிராண்டிடுங்கிறாராம் பகவான். நகத்தால பிராண்டிடுங்கிறாராம். தேகி கரண கடைய பூஜ பந்தனோ ஜனயரத கண்டனோ. இதுக்கு மேல வந்து யாராலையுமே கேட்க முடியாது. அப்படி பிராண்டட் நகத்தால அந்த பிராண்டட் அப்போது ஒரு கோபம் போகட்டும், என்கிட்ட நீ பேசு என்ன பாருன்னு பகவான் கேட்கிறார். அடுத்த சரணங்கள்லாம் பார்த்தா இன்னும் கீழே போயிடுறார். இதுவே கீழே போயிட்டார். त्वमसि मम जीवनो त्वमसि मम भूषणो त्वमसि मम जीवनो त्वमसि मम भूषणो त्वमसि मम भवजलधि रत्नो भवतु भवदीगमयि सततमनुरोधिनी तत्र मम हृदयम् अधियत्नो प्रिये चारुशीले स्थलकमलपञ्चनो मम हृदयरञ्जनो. என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்து ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஜா பூ மாதிரி ஸ்தல கமலம் எவ்வளவு மிருதுவா இருக்கு தெரியுமா? இந்த ரோஜா பூவோட ரொம்ப மிருதுவா உன்னுடைய சரணங்கள் இருக்கு. என்னோட ஹிருதயத்துக்கு வந்து அவ்வளவு ஏத்தமா இருக்கக்கூடிய அந்த சரணங்களை ஸ்வரகமலம் ஸ்மரகரளகண்டனோ மம சிரசி மண்டனோ தேகி பத பல்லவம் உதாரோ. ராதே, உன்னுடைய சரணத்தை கொடுமா. ரோஜா பூ மாதிரி வெண்மையா இருக்கக்கூடிய சரணத்தை கொடு. உன்னுடைய சரணத்தை வந்து என்னுடைய சிரத்தை நான் தரிச்சுக்கிறேன். உன்னுடைய சரணத்தினுடைய சிரசில நான் தரிச்சுண்டா எனக்கு இருக்கக்கூடிய விரகதாபம் எல்லாம் போயிடும், எனக்கு இருக்கிற காமம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். ज्वलति मयि तारुणो मदन कदनानलो ज्वलति मयि तारुणो मदन कदनानलो हरतु दरुबाहित विगानो. பகவான் கிருஷ்ணனுக்கு என்ன அலங்காரம்? ஒரு கொண்டை போட்டுண்டு அந்த கொண்டை மேல வந்து ஒரு மயில் பீலி இருக்கும், அவ்வளவுதான். அதை பார்த்தா மனசெல்லாம் கொள்ள போயிடும். அதுதான் பகவானுக்கு அலங்காரம். ஒரிஜினல் அலங்காரம் வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு கொண்டை, ஒரு மயில் பீலி. ஆனா ஜெயதேவர் சொல்றாரா அது அலங்காரம் இல்லைங்கிறாரா. ராதையுடைய சரணங்கள் தான் உனக்கு அலங்காரம் ஜெயதேவர் சொல்றார். சொல்லிட்டு அதை எழுத மாட்டேங்கிறார். அது அப்புறம் சொல்றது வந்து சொல்லிடுறார், எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றார். ज्वलति मयि तारुणो मदन कदनानलो हरतु दरुबाहित विगानो. இந்த சரணம் வந்து ஒரு கல்பனையில வருது. எழுதுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல, எழுதல். இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் தொடர்ச்சியா வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து இந்த சரணம் தான் அவருக்கு கல்பனையில ஒரு சரணத்தை எழுத மாட்டேன்னு வருவார். ஒரு நாள் அவர் ஸ்நானத்துக்கு போயிருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணனே ஜெயதேவருடைய ரூபத்துல வந்து இந்த சரணத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிராச்சீனமான சரித்திரம் ஒண்ணு இருக்கு. மகாபக்த விஜயத்துல ஜெயதேவ சரித்திரத்துல ஒரு பிராச்சீனமான சரித்திரம் ஒண்ணு இருக்கு. ஜெயதேவருக்கு இந்த கற்பனை வந்தது, அத வந்து எழுதுறார். அது சரியில்லைன்னு கோலசுடைய கீழே போட்டுடுறார்.
இது மாதிரி 25 ஓலைச்சுவடி எழுதினார், கீழே போட்டுவிட்டார். அவருக்கு இதை எழுதுறதுக்கு மனசு வரல. ராதையுடைய சரணம் கிருஷ்ணனுடைய தலையில இருக்கிறதுங்கிறத எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கார். சரி, நமக்கு வேற கல்பனை வரமாட்டேங்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகநாதபுரம் இருக்கிற பண்டிதாரத்தில் போய் கேட்கிறார், இதுக்கு முன்னாடி பிரமாணம் ஏதாவது இருக்கா? அம்பாள் பகவானுடைய சரத்துல பாதத்தை வச்சதுக்கு பிரமாணம் ஏதாவது சரித்திரங்கள் இருக்கா, ஏதாவது காவியங்கள் இருக்கா, புராணங்கள் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்கிறார். இவரோட கேள்விக்கு அந்த ஊர்ல யாருக்கும் பதில் தெரியல. ஜெயதேவர், பத்மாவதி, அந்த ஊர் ராஜா 3 பேரும் சேர்ந்துட்டு இதுக்கு ஒரு விடை தெரியாம ஊருக்கு வரக்கூடாதுன்னு புரட்டுறான். பாத யாத்திரையா போறா, ரதத்துல போல, குதிரையில போல, பாத யாத்திரையா கஷேத்திரமா போறா. கஷேத்திரங்களுடைய கஷேத்திர குதிரை தரிசனம் பண்றா, தீர்த்தங்களை ஸ்நானம் பண்றா. இங்க இருக்கிற பண்டிதாட்ட போய் இந்த கேள்வி கேட்கிறா. எந்த ஊர்லயுமே அவருக்கு சரியான விடை கிடைக்கல. இப்படியே நடந்த மெதுவா காசி சேத்திரம் வந்துட்டா. காசியில விஸ்வநாதர் விசாலாட்சி தரிசனம் பண்ணார். ராத்திரி ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கார். ராத்திரி சொப்பனத்தில் விஸ்வநாதர் ஜெயதேவரே, என் மேல ஒரு அஷ்டகம் பாடு, கூட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேங்கிற. ராத்திரி பாதராத்திரி உடனே எழுந்தார். விஸ்வநாதர் அஷ்டகம் பாடினார். கோயிலுடைய சுவாமிகிட்ட சமர்ப்பிட்டு வந்துட்டார். காலம்பரை பார்த்தா ஒரு மகா பண்டிதர் ஒரு ஆயிரக்கணக்கான சிஷ்யரோட புடப்போட வாசல நிற்கிறார். பேர் என்ன? சந்தேக நிவர்த்தி குடா பண்டிதர்னு பேர் அவருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறதா கஷ்டம். சந்தேக நிவர்த்தி குடா பண்டிதர் வந்தார். ஆயிரக்கணக்கான சிஷ்யரோட வர ஒரு மகான் வந்திருக்கான்னு ஜெயதேவர் என்ன பண்ணார், ஒரு ஆத்துக்குள்ள அழைச்சின்னு அவருக்கு உண்டான மரியாதை எல்லாம் பண்ணி பாத பிரசாரணம் பண்ணி ஆசனத்தில் உட்கார வச்சு உட்காரம் பண்றார். இந்த பண்டிதர் சொல்றார், ஜெயதேவரை, உம்முடைய சந்தேகத்தை காசி கஷேத்திரம் தீர்த்து வச்சுருக்கும். ஏன்னா இங்க நிறைய பண்டிதாலாம் இருக்கா, வித்வத் சதஸே இங்க இருக்கு. உங்களை கூட்டிட்டு வித்வத் சதத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய பண்டிதாலாம் தீர்த்து வச்சுடுவான்னு சொல்றார். வித்வத் சதத்துக்கு கூட்டிட்டு போறார். சதஸ்படி கூடியிருக்கு. மகா பண்டிதாலாம் உட்கார்ந்து இருக்கா. அங்கே போய் ஜெயதேவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நமக்கெல்லாம் ஜெயதேவர் அட்டபதி எழுதினார் தான் தெரியும். ஜெயதேவர் பாகவதம் எழுதியிருக்கார். கிரந்த பாஷையில ஜெயதேவர் பாகவதம் எழுதியிருக்கார். அதுக்கு பிரமாணம் இருக்கு, அதுக்கு இதே போல ஒரு சரித்திரமும் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு போன ஒரு வாரம் பகவான் அனுகிரகத்துல இன்னொரு சந்தர்ப்பத்தெல்லாம் பேசு. இவர் ஜெயதேவர் கிரந்த பாஷையில பாகவதம் எழுதியிருக்கார். கிருஷ்ணனுக்கு ரொம்ப அத்தியந்தமானவர். இப்போ கீதகோவிந்த மகாகவின்னு ஒரு காவியம், ஒரு ராசமயமான காவியம் எழுதிட்டு இருக்கார். அதில் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அம்பாள் ராதையுடைய சரணம் பகவான் கிருஷ்ணனுடைய சிரஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு வரி கல்பனையில் வருது. இதுக்கு நீங்களா சம்மதிக்கிறீங்களான்னு கேட்குறேன். பண்டிதாளுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது. நீ முட்டாளா? ஜெயதேவரை பார்த்து நீ மடையனா? அம்பாளுடைய கால சரணம் பகவானுடைய தலையில் எப்படி வைக்கலாம்? பகவானுடைய தலையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வேதமெல்லாம் பகவானுடைய தலையில் இருக்கு. அப்படி வேதமெல்லாம் இருக்கக்கூடிய பகவான் தலையில அந்த மனுஷப்பனோட சரணத்துக்கிட்ட வைக்கலாமா? அப்படி சத்தம் போடுறான். ஜெயதேவருக்கு அப்படி நடுக்கிறது. கூட்டிட்டு அந்த குடா பண்டிதருக்கு ரொம்ப நடுங்க. சரி இங்க இருந்தா நமக்கு விட கிடைக்காது, வா நம்ம கங்காதேவி கிட்ட போலாம். கங்கையிட்ட போய் நம்ம தீர்ப்பு சொல்லலான்னு கங்காகிரிக்கு வந்துடுறா. இவர் எழுதின அந்த 25 தப்பா எழுதின 25 ஓலைச்சுவடியும் அது கூட ரைட்டா எழுதினார். இந்த அஷ்டகம், விஸ்வநாத அஷ்டகம் எல்லாத்தையும் சேர்த்து கங்கையில போட்டுடுறோம். கங்காதேவி இதுக்கு பதில் சொல்லட்டும். கங்காதேவி வாங்கிண்டா உள்ள போயிட்டா, வரவே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வாழலாம் அண்ணாகாரம்லாம் கங்கையில எப்படி நின்றுட்டே இருக்கான். கங்கை ஏன் உள்ள போயிட்டான்னா ரொம்ப நாளா விஸ்வநாதரோட பரமேஸ்வரனோட பிரிஞ்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நேரம் விளையாடி பார்க்கணுங்கிறதுக்காக உள்ள போயிட்டான். ரெண்டாவது ஜெயதேவர் இந்த காவியம் அவ்வளவு ரசமா இருக்கான். அது பொறுமையா படிச்சு பார்க்கணுமா. ஒரு நாள்லாம் பத்தாதுன்னு ஒரு வாரம் அவகாசப்படுத்துறது கீதகோவிந்த மகாகவியத்தை கங்காதேவி படிச்சு பார்த்துட்டு இப்படி வெளியில வந்துட்டு ஒரு கையில விஸ்வநாத அஷ்டகம், ஒரு கையில ஜெயதேவர் அஷ்டபதி. இந்த விஸ்வநாத அஷ்டகம் என்னோடது, இந்த அஷ்டபதிக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு கையில கொடுத்தான். இந்த சந்தேக நிவர்த்தி குடாபத்தில் வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம். என்ன கேட்கிறா தெரியுமா? கங்கா மாதா எனத்தோட சேர்றது, அதனாலதான் இதுக்கு சம்பந்தம் சொல்லியிருக்க.
நீ எங்க இருக்க? பரமேஸ்வரோட தலை மேல தானே உட்கார்ந்துட்டு இருக்க நீ. அதனாலதான் ராதையுடைய சரணம் வந்து கிருஷ்ணனோட செருத்துல வைக்கிறது சம்பதம்னு சொல்றேன். ஏன்னா எனத்தோட சேர்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட சொல்லலாம் தூக்கி போட்டு கங்கையிலே போட்டுடுறார். கங்கையில போடும் பொழுது ராதை ருக்மிணி சத்யபாமாவோட கிருஷ்ண பரமாத்மா வந்து என்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டார். சரி, திரும்பி பார்த்தா சந்தேக நிவர்த்தி குடாப்படுதல் காணும். பார்த்தா விஸ்வநாதர் விசாலாட்சியோட ரிஷபாவோட காட்சி கொடுக்கிறார். விஸ்வநாதரே வந்து இந்த சந்தேக நிவர்த்தி குடா பண்டிதரா வந்து ஜெயதேவர் எதிர அஷ்டபதிக்கு அப்ரூவல், அந்த அஷ்டபதி ஏத்தன் இருக்கா, பகவான் கிருஷ்ணன் வந்து ஏத்தன் இருக்கான். பகவானால எழுதப்பட்ட அஷ்டபதி. பகவான் வந்து அனுகிரகம் பண்ண அஷ்டபதி. ஒரு பகவான் இல்ல, ரெண்டு பகவான் சேர்ந்து அனுகிரகம் பண்ண அஷ்டபதி வசதியான அஷ்டபதி. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்வா, வித்சங்கர்ஷ்ண அஷ்டபதினு சொல்வா. அதாவது போன உயிரையும் கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த அஷ்டபதிக்கு இருக்குன்னு சொல்வா. பத்மாவதியும் அந்த ஜெகநாதபுரி ராணியும் ரொம்ப சகாவா இருப்பா. எப்ப பார்த்தாலும் உட்காந்து பேசிட்டு இருப்பா. ரெண்டு பேரும் பக்கத்துல தான் பேசுறது. ஆனா வந்து அசத்தான விஷயங்கள் சத்து விஷயம் தான் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னன்னா ஒரு சின்ன வயசு பொண்ணு சர்வாலங்கார புஷிதா வந்து பாருங்களுக்கு நமஸ்காரம் பண்றான். ஏடா சின்ன பொண்ணு நமஸ்காரம் பண்றான்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய பதி காலகதி அடைஞ்சு அந்த பதியோட உடன்கிட்ட ஏறதுக்கு போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த ராணி சொல்றா, பத்மாவதி எவ்வளோ பதிவிரத பாருமா அந்த பொண்ணு, பதி இறந்த உடனே வந்து உடன்கிட்ட இறந்து போறாளே அப்படின்னு சொல்றா. உடனே பத்மாவதி பதிலே சொல்லலை. ராணிக்கு ஒரே ஆச்சரியம். ஒன்று ஆமான்னு சொல்லணும், ஒன்று பதிவிரதன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ரெண்டெல்லாம் மௌனமா இருக்காளேன்னு சொல்லிட்டு என்ன பத்மாவதி இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறா. மகாராணி, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மாற்று கருத்தே இல்லை, அதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ஆனா அவ பதிவிரதம் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்தமான மாறுதலும் இல்லை. எப்படி இருக்கணும், அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற காதல விழுந்த உடனே அவன் வந்து இறந்து போயிருக்கணும். அதுதான் மகா பதிவிரதை அப்படின்னா. சரி, ராணிக்கு என்ன தோணித்து, இதை வந்து யார்கிட்டாவது சோதனை பண்ணி பார்க்கணும். இந்த பத்மாவதி சொல்றது யார்ட்டாவது சோதனை பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை கொடுத்து சோதனை பண்றதுக்கு யாரு பத்மாவதி தான் கிடைச்சா. சரி, வேலைக்காரியை கூப்பிட்டா, நானும் பத்மாவதியும் பேசிட்டு இருப்போம், நீ வந்து அப்ப சொல்லு, மகாராஜாவும் ஜெயதேவரும் கானகத்துக்கு போயிருக்கிற சமயத்துல காட்டு மிருகங்களால ஜெயதேவர் காலகதி அடைஞ்சு விட்டார்னு சொல்லு, என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அது மாதிரியே வந்து பத்மாவதியும் ராணியும் பேசிட்டு இருக்கும்போது வேலைக்காரி வந்து சொல்றாம்மா, மகாராஜாவும் ஜெயதேவரும் கானகத்தில் போயிருக்கும் பொழுது காட்டு மிருகங்களால ஜெயதேவர் காலா அப்படின்ன உடனே பத்மாவதி கீழே விழுந்தா பணம் போயிடுது. ராணிக்கு ஒன்றும் புரியல. விளையாட்டு வினையாயிடுத்து, நம்ம விளையாட்டா வந்து சோதனை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சோம், இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு பயந்துட்டு கை காலாம் நடுங்கிறது. ராஜா காலனிச்சா, ஜெயதேவர் காலனிச்சா, யாரும் வந்து பார்த்தா ஜெயதேவர் வந்து எந்த சலனமுமே இல்லை, நிஸ்சலனமா வராரு. வந்து பார்த்தார், பத்மாவதியை வந்து இப்படி கையில ஏந்திண்டார், கிரகத்துக்கு போனார். கிரகத்தில் கூட ஜெகநாதர் சன்னதியில் பத்மாவதியை கீழே படுக்க வச்சார். ஜெகநாதா, நான் பிறக்கிறதுக்கு காரணம் நீதான், என்ன பிறக்கிறதுக்கு காரணம் நீதான், பத்மாவதி பிறக்கிறதுக்கு காரணம் நீதான், எனக்கு வந்து இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்தது நீதான், பத்மாவதியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சது நீதான், உன் பேர்ல ஒரு கீதகோவிந்த மகாகாவியம்னு ரசமான காவியத்தை எழுத வச்சதும் நீதான். இவ்வளவு பண்ணின நீ இன்னைக்கு வந்து பத்மாவதி உங்ககிட்ட சேர்த்துன்னு விட்டார். நான் இந்த கீதகோவிந்த மகாகாவியத்தை முதல்ல இருந்து இப்ப நான் பாடுறேன். ஒண்ணு பத்மாவதி எழுந்துட்டு வரணும், இல்லைன்னா என்னையும் உங்க சரணத்தை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டபதி பாட ஆரம்பிச்சார். 19 அஷ்டபதி பாடி முடிஞ்ச உடனே பத்மாவதி தூக்கத்திலேருந்து எழுதுன்னு வர மாதிரி எழுதுன்னு வந்தார். வித்சங்கர்ஷண அஷ்டபதினு அதுதான் சொல்றார். இறந்து போனக்கூடிய ஒரு ஜீவனையும் அழிச்சிட்டு வரக்கூடிய அஷ்டபதி. நீங்க சொல்றது வந்து எப்பவோ நடந்த கதை. எப்போ பத்மாவதி ஜெயதேவர் காலத்தில் நடந்த கதை நீங்க சொல்றேன். இப்ப நடந்தது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு மகாபாகவதர், இந்த மகாபாகவதருடைய பத்னி உடம்பு முடியாம இருக்கா.
மருத்துவ எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான், வாத்தியாருக்கு சொல்லுங்கிற அளவுக்கு சொல்லிட்டா. அவர் வந்து என்ன பண்ணினார், என்னோட கிருஷ்ணா காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அஷ்டபதி மட்டும் ஒரு 24 வருஷம் தொடர்ச்சியா வந்து ஒரு வாரம் 10 நாளா சொன்னார். இன்னைக்கு இருக்கா அல்ல. இந்த கலியுகத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது. இந்த மாதிரி மிஸ்டர் அஷ்டபதி 19 அஷ்டபதிக்கு பல சிறப்புகள். பகவான் வந்து எழுதின அஷ்டபதி, பகவான் வந்து அனுகிரகம் பண்ண அஷ்டபதி, பகவானாலேயே ஏத்தன அஷ்டபதினு பல சிறப்புகள் இருக்கு. இந்த பிராச்சீனமா இந்த நாமசங்கீர்த்தனம் பண்றவா என்ன பண்ணுவான்னா, இந்த அஷ்டபதியை பாடும் பொழுது ஒரு தட்டுல விபூதியை கொண்டு வச்சுப்பான். விபூதியை வச்சுட்டு அந்த அஷ்டபதி பாடும்பொழுது ஜபம் பண்ற மாதிரி விபூதியை ஜபிச்சுட்டு அஷ்டபதி முடிஞ்சு பாடி முடிஞ்ச உடனே அந்த விபூதி பிரசாதத்தில் ஆற்றுல கொண்டு போய் வச்சுட்டா சர்வரோக நிவாரணம், எந்த வியாதியுமே வராதுன்னு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நடந்துருக்கு. இப்பேற்பட்ட வசதியான அஷ்டபதி மோகன் பாகவதர் வந்து அனுகிரகம் பண்ணதுனால அந்த அஷ்டபதி சிறப்பாக நமக்கு வந்தது. அடுத்து 20வது அஷ்டபதி கிருஷ்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு கெஞ்சின்னு இருக்கார். ராதை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். இது தலையை தொங்க போட்டுன்னு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. சாமி சரி அவ்வளோதான், சாமி போகிறான். சகி ஓடி வந்து சொல்கிறா, நீ யாகி மாதவான்னு விரட்டின, ஆனால் கிருஷ்ணன் அப்படி போகலை, பிரிய சாருச்சியிலேன்னு உங்ககிட்ட தானே வந்து நிற்கிறான். அப்படி 2ஆம் தடவை வந்தவனு நீ வந்து அனுப்பிச்சுட்டியே அப்படின்னு 20வது அஷ்டபதியில் சகி சொல்கிறா. தான் ராதைக்கு கொஞ்சம் புரியுறது, நம்ம பண்ண தப்பெல்லாம் புரியுறது, எப்படியாவது கிருஷ்ணகிட்ட அந்த கொண்டு சேர்த்து வச்சு விட அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. 2 தடவை கிருஷ்ணன் வந்து நான் வேண்டாம் போன்னு அனுப்பிச்சுட்டேன், அதனால எப்படியாவது கிருஷ்ணகிட்ட கொண்டு சேர்த்து வச்சு விடு அப்படின்னு சொல்றா. சகி குருநாதர் வந்து நான் அழைச்சிட்டு போறேன்னு கிருஷ்ணன் அழைச்சிட்டு போறான். 21வது அஷ்டபதி சகி கிருஷ்ணன்ட்ட போய் சொல்றா, ராதே உன்னை வந்து யாகி மாதவா யாகி கேசவான்னு விரட்டிட்டாலும் அதை நினைச்சிட்டு அன்னாகாரம் இல்லாம நினைச்சுட்டே இருக்கா, ரொம்ப பலகீனமா இருக்கா, சிரமப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு ராதைக்கு கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த பிரேமத்தை அந்த விரகத்தை சொல்றா. சொல்லி ராதையை வந்து கிருஷ்ணன் அழைச்சின்னு போறா. அடுத்தது முக்கியமான அஷ்டபதி. அப்படி கிட்டக்க வந்த ராதையை கிருஷ்ணன் ராதை கிருஷ்ணன் அப்படி பார்க்கிறார். இது வரையிலும் பார்த்தா ஆரம்பத்திலிருந்து கிருஷ்ணோட திருமுகம் வந்து அப்படி கூம்பின தாமரை மாதிரி இருந்துதான். 20 அஷ்டபதிலையும் பார்த்தா கிருஷ்ணோட திருமுகம் வந்து மலரவே அப்படி கூம்பின தாமரை மாதிரி அப்படி இருந்துதான். ராதையை வந்து பக்கத்தோட பார்த்த உடனே அப்படியே தாமரைப்பு வளர்ற மாதிரி அந்த மலர்ந்து கொடுத்தான். அப்படி மலர்ச்சியான முகத்தோட கிருஷ்ணன் ராதையை பார்க்கிறார், ராதா கிருஷ்ணனை பார்க்கிறார். அந்த 22வது அஷ்டபதி முழுக்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான். எப்படி சந்திரனை பார்த்தா சமுத்திரம் பௌர்ணமிக்கு சமுத்திரம் பொங்குற மாதிரி பிரேமம் அப்படி பொங்குறதான் வாழுக்குள்ள. இதை ரொம்ப விளக்கமா ஜெயதேவர் சொல்லிட்டு இருக்கார். இந்த அஷ்டபதி தான் கல்யாண அஷ்டபதி சொல்றாங்க. கல்யாண அஷ்டபதி, இந்த கல்யாண அஷ்டபதியை பாடினாலே கல்யாண வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறார். மாங்கல்ய தாரணம் எல்லாம் லௌகீகத்துக்கு நம்ம கல்யாணங்களிலேயே வந்து நம்ம மாங்கல்ய தாரணம்ங்கிறது ஒரு சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்றா பெரியவாரெல்லாம். கன்னிகா தானம் தான், பாணிகிரகணம் தான். இந்த பாணிகிரகணம் முடிஞ்சுட்டாலே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் என்ன சொல்றா, பாணிகிரகணம் ஆறவர்கள் யாரும் கை கொடுக்காதீங்க, மாங்கல்ய தாரணம் ஆனாலும் பாணிகிரகணா வந்து அந்த அவா 2 பேருக்குள்ளதான் பாணிகிரகணம் பண்ணிக்கணும், கை பிடிக்கணும். அதனால பாணிகிரகணம் தான் கல்யாணம். அதே போல நம்ம பகவானுக்கு பண்ணக்கூடிய 22வது கல்யாணத்தை பாடினாலே கல்யாணம் முடிஞ்சு கொடுத்து அப்படிங்கிறாங்க. அடுத்து 23வது அஷ்டபதி பிருந்தாவனத்துல பாண்டியரவனம்னு இருக்கு. அங்கதான் இந்த 23வது அஷ்டபதி நடக்கிறது. கோலோத்சவம் தான் 23வது அஷ்டபதி. 24வது அஷ்டபதி திருப்பள்ளி எழுச்சி. கீத கோவிந்த மகாகாவியத்தை வந்து சிருங்கார மகாகாவியமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி சிருங்கார மகாகாவியமா அதை பார்க்க கூடாது. பக்தி பூர்வமா அந்த காவியத்தை பார்த்து நம்ம அனுபவிக்கணும். இதுல வந்து அத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கான். அத்வைதமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கான். அத்வைத அப்படி நிறைய சமாதானங்கள் சொல்லி அப்படி ஒரு புதிஞ்ச கருத்துக்கள் கூடிய ஒரு சரித்திரம் இது. அத்தியாத்ம வித்தியை பத்தி சொல்லிக் கொடுக்கிறா, பிரம்ம வித்தியை பத்தி சொல்லிக் கொடுக்கிறா. பக்தி பூர்வமா அத ராசம்ங்கிற எண்ணத்துல பார்க்காம பக்தி பூர்வமா பார்த்தா
இந்த சரித்திரத்தை இதை நம்ம உணர்ந்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணங்கிறது பரமாத்மா, ராதைங்கிறது ஜீவாத்மா. நம்ம ராசம்னு இங்கே சிங்காரத்துக்கே போக வேண்டாம். அந்த பரமாத்மாவை தேடி ஜீவாத்மா போயின்னு இருக்கு. எப்பவுமே அந்த பரமாத்மாட்ட ஜீவாத்மா நேரடியாக போக முடியாது. அந்த பரமாத்மா ஜீவாத்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சகி சத்குருநாதர் வேணும். அந்த சத்குருநாதரா சகிவரா, இதுதான் அந்த 3 பாத்திரம். இவ்வளவு நாளி அடியனுடைய பிரபஞ்சத்தை சிரவணம் பண்ண அனைத்து பக்த கோடிகளுக்கும் சீதாராமச்சந்திரமூர்த்தி பூர்ண ஆயுசையும் திடகாத்திரத்தையும் சர்வ சுபீஷத்தையும் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து சேமமா சௌக்கியமா சகல சம்பத்தோட வச்சிருக்குன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். பத்மாவதி சமேத ஜெயதேவ சத்குரு மகாராஜ் கே, मावली ज्ञानेश्वर महाराज के, सद्गुरु तुकाराम महाराज के, ज्ञानी नामदेव महाराज के, पतित पावन दिव्य मदन मदन भगवन नाम की। राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा।